அப்போது விகர்ணன் எழுந்து பேசலானான். திரௌபதிக்கு பீஷ்மர் கூறிய பதிலை நான் ஏற்க மாட்டேன். பெண்களை விலங்குகள் போல கணவன்மார்கள் எதுவும் செய்யலாம் என்றார் பீஷ்மர். நம் மூதாதையர் மனைவியை வெற்றதுண்டோ? இதுவரை சூதாட்டத்தில் அரசியரை யாரும் இழந்ததில்லை. சூதாட்டத்தில் அடிமைகளைக் கூட பணயமாக வைத்து யாரும் இழந்ததில்லை. தன்னையே தருமன் சூதாட்டத்தில் இழந்து அடிமையான பெண் வேறு உடைமை ஏது? திரௌபதிக்கு பாட்டனாரின் விடை பொருந்தாது என்றான். விகர்ணனின் பேச்சைக் கேட்டு அவனுக்கு ஆதரவாக சில வேந்தர்கள் குரல் கொடுத்தனர். சகுனியின் கொடிய செயலை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு நாளும் உலகு இதை மறக்காது. செவ்வானம் படர்ந்தாற்போல் இரத்தம் பாய போர்க்களத்தில் பழி தீர்க்கப்படும் என்றனர். விகர்ணனின் சொல் கேட்டு கர்ணன் ஆத்திரமடைந்தான். அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறாய். ஆற்றலற்றவனே, அழிவற்றவனே, இப்பெண்ணின் பேச்சால் தூண்டப்பட்டு ஏதோதோ பிதற்றுகிறாய் என்றவன் ஒரு பணியாளனை நோக்கி அடிமைகள் மார்பிலே ஆடை உடுத்தும் வழக்கம் இல்லை. ஆதலால் பாண்டவர் மார்பில் உள்ள துணியே அகற்று, பாஞ்சாலியின் சேலையையும் அகற்று என்றான். அப்பணியாள் தங்களை நெருங்குவதற்கு முன் பாண்டவர் தம் மாசாபில் உள்ள ஆடையை வீசி எறிந்தனர். பாஞ்சாலியோ செய்வது அறியாது மயங்கினாள். அந்நிலையில் துச்சாதனன் பாஞ்சாலியின் துகிலை உரியலுற்றான். பாஞ்சாலி கண்ணனை நிலத்து இருகரம் கூப்பி தொழுதாள். கண்ணா, அபயம் அபயம் என்றாள். உலக நினைவிலிருந்து விலகித் தெய்வ நினைவில் ஆழ்ந்தாள். அன்று முதலையிடம் சிக்கிய யானைக்கு அருள் புரிந்தாய். காளிங்கன் தலை மிசை நடம் புரிந்தாய். கண்ணா, உன்னை நம்பி நின் அடி தொழுதேன். என் மானத்தைக் காத்து அருள்புரி. உன்னை சரண் அடைந்தேன் என்றாள். கண்ணபிரான் அருள் கிடைத்து துச்சாதனன் துகில் உரிய சேலை வளர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு நிலையில் துச்சாதனன் மயங்கி கீழே விழுந்தான். தீங்கு தடுக்கும் நிலையில் இல்லை என்று முன்னர் உரைத்த பீஷ்மர் எழுந்து கைதொழுது வணங்கினார். துரியோதனன் தலை கவிழ்ந்தான். பீமன் எழுந்தான். விண்ணவர் மேல் ஆணை, பராசக்தி ஆணை, கண்ணன் மேல் ஆணை, எங்கள் மனைவி திரௌபதியே தொடை மீது உட்கார் என்று கூறிய துரியோதனனை போர்க்களத்தில் தொடையைப் பிளந்து உயிர் மாப்பேன். சேலை பிடித்து இழுத்த துச்சாதனனின் தோள்களைப் பிளப்பேன் என்று சபதம் செய்தான். அர்ச்சுனன் எழுந்து பாஞ்சாலியின் சேலையை அகற்றச் சொன்ன கர்ணனை போரில் மடிப்பேன். இது கண்ணன் மீதும் திரௌபதி மீதும் காண்டீபம் என்னும் என் வில் மீதும் ஆணை என்று சபதம் செய்தான். பாரதப் போரில் சகுனியின் மகனான உலூகனைக் கொல்வேன் என்றான் நகுலன். சகுனியின் தலையை துண்டிப்பேன் என்றான் சகாதேவன். பாஞ்சாலியோ துச்சாதனன், துரியோதனன் இவர்கள் இரத்தத்தை கூந்தலில் தடவி குளித்து பின்னரே கூந்தல் முடிப்பேன் என்றாள். அவளது சூளுரையைக் கேட்டு விண்ணகம் மலர் மாறி பொழிந்தது. மண்ணகம் அதிர்ந்தது. திருதராட்டிரன் நடுங்கினான். பின் திருதராட்டிரன் துரியோதனனையும் துச்சாதனனையும் கண்டித்தான். பின் திரௌபதியிடம் வேண்டும் வரம் தருவதாகக் கூறினான். தருமரையும் இணைய சகோதரர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்றாள் திரளபதி. சரி என்று அவர்களை விடுவித்த திருதராட்டிரன் நடந்தவற்றே கெட்ட கனவாகக் கருதி மறந்துவிடச் சொன்னான். இந்திரபிரஸ்தத்தை பாண்டவர்களுக்கு திருப்பி அளித்தான். அனைவரும் இந்திரபிரஸ்தம் திரும்பினர். துரியோதனன் தந்தையின் முடிவு கண்டு அதிர்ச்சியுற்றான். எப்படியும் பாண்டவர்கள் தங்களை பலப்படுத்திக் கொண்டு நம்மை அழைப்பர். ஆதலால் அவர்களை மீண்டும் சூதாட அழைக்க வேண்டும் என திருதராட்டிரனிடம் புலம்பினான். அவன் கூற்றில் உண்மை இருக்கக்கூடும் என எண்ணிய திருதராட்டிரன் பாண்டவர்களை மீண்டும் சூதாட அழைக்க ஒப்புக்கொண்டான். துரியோதனன் பாண்டவர்களிடம் சென்று இதைத் தெரிவித்து தருமரை மீண்டும் சூதாட ஒப்புக்கொள்ள வைத்தான். விதி இது விதியின் செயல் என்றுதான் கூற வேண்டும். துரியோதனன் இம்முறை ஒரு சூழ்ச்சி செய்தான்.
சூதாட்டத்தில் தோற்பவர். துறவு பூண்டு 12 ஆண்டுகள் வனவாசம் செய்ய வேண்டும். 1 வருடம் அஜ்ஞாத வாசம் மறைந்து வாழுதல் செய்ய வேண்டும் என்றும். இந்நிபந்தனையை நிறைவேற்றிய பின்னரே தோற்றவர்க்கு நாடு திருப்பி அளிக்கப்படும் என்றும், நிபந்தனை தவறினால் மீண்டும் 13 ஆண்டுகள் இதே முறையில் செல்ல வேண்டும் என்றும் கூறினான். இம்முறையும் சகுனி வெல்ல, நாடு, நகரங்களை இழந்த பாண்டவர்கள் பீஷ்மர் முதலியவர்களிடம் விடை பெற்று காடு செல்ல தீர்மானித்தனர். வயதாகிவிட்டதால் குந்தி விதுரர் வீட்டில் தங்கினாள். பாண்டவர் வனவாச செய்தி அறிந்து அஸ்தினாபுர மக்கள் அழுது துடித்தனர். அவர்களுடன் காடு செல்லவும் முயன்றனர். தருமர் அவர்களுக்கு ஆறுதல் கூறிவிட்டு கிளம்பினார். கானகத்தில் அவர்களைக் காண ரிஷிகளும் மற்றவர்களும் வந்த வண்ணம் இருந்தனர். அவர்களுக்கு எப்படி உணவு அளிப்பது என அறியா தருமர் தரியனை நோக்கி முறையிட்டார். உன் அட்சய பாத்திரம் கிடைத்தது. அதில் சிறிதளவு உணவை இட்டாலும் பெருகி எத்தனை பேர் வந்தாலும் அனைவருக்கும் உணவு கிடைத்தது. எல்லோரும் உணவு அருந்திய பின் பாஞ்சாலி உணவு கொள்வாள். பிறகு பாத்திரம் காலியாகிவிடும். அன்று உணவு பெறும் சக்தி அவ்வளவுதான். மீண்டும் மறுநாள்தான். இப்படியே வனவாசம் கழிய அருள் கிடைத்தது. பாண்டவர்கள் காடு சென்றதும் திருதராட்டின் மனம் சஞ்சலம் அடைந்தது. குற்ற உணர்வு அவனை வருத்தியது. விதுரரை அழைத்து மக்கள் மனநிலை எப்படி என வினவினார். மக்கள் துயரால் வாடுகின்றனர் என்றும், அவர்களை திரும்ப அழைத்துக் கொள்ளுதலே சிறந்தது என்றும், இல்லையேல் துரியோதனன் முதலானோர் அழிந்து போவார்கள் என்றும் விதுரர் கூற, அதை திருதராட்டிரன் ஏற்காது விதுரர் மீது சீறிப்பாய்ந்தான். என்னால் நாட்டை விட்டு துரத்தப்பட்ட பாண்டவர்களிடத்தில்தான் உனது உள்ளம் இருக்கிறது. நீயும் அவர்களிடத்தில் சென்று தங்கு, இனி அரண்மனையில் இருக்க வேண்டாம் என்றார். விதுரருடன் வனத்திற்குச் சென்று பாண்டவர்களுடன் சேர்ந்திருந்தார். செய்தி அறிந்த பீஷ்மர் திருதராட்டிரனிடம் சென்று, விதுரரை நீ காட்டுக்கு அனுப்பவில்லை. அறத்தை நாட்டை விட்டு அனுப்பிவிட்டாய். இனி அஸ்தினாபுரத்தில் இருள் சூழும் என்றார். திருதராட்டின் மீண்டும் நாட்டுக்கு வரச் சொல்லி அழைப்பு அனுப்ப விதுரர் திரும்பினார். விதுரர் காடு சென்று திரும்பியது அறிந்த துரியோதனன், அவர்கள் ஏதோ சமாதான முயற்சியில் ஈடுபடுவதாக எண்ணி திருதராட்டினிடம் சென்று, பாண்டவர்கள் இங்கு திரும்பி வந்தால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்றான். அப்போது வியாசர் தோன்றி திருதராட்டிரனிடம் துரியோதனனின் தீய செயல்களை தடுத்து நிறுத்தாவிடின் பேரழிவு ஏற்படும் என எச்சரித்து மறைந்தார்.